இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 29ஆம் வசனம், 30ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரு ஏக்க பெருமூச்சு இந்த பூமியில் வாழுகிற ஜனங்கள் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே அவர்கள் விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்கிறதிலே அக்கறை உடையவராக, சாபத்திலே, பாவத்திலே, நோயிலே, தரித்திரத்திலே உடைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் எப்படியாகிலும் விடுதலை பெற்று இளைப்பாறுதலை பெற வேண்டும் என்று சொல்லி அறைகூவல் விடுகிற என் இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தம். அதிலே ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் இணைத்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் அவர் கற்றுக்கொள்ள சொல்லிவிட்டு அதற்கு பின்பாக சொல்லுகிறார், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். என்னிடத்திலும் ஒரு சின்ன சுமை ஒன்று இருக்கிறது, அதை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள். உங்கள் காரியத்திலே என்னை நான் ஈடுபடுத்தி கொண்டு உங்களுக்காக பிணைபடக்கூடிய, உங்களுடைய பாரங்களை சுமக்கக்கூடிய, சுமந்த ஒரு ஆண்டவராய் இருக்கிறேன் என்று இன்றைக்கும் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மேலே நாம் இறக்கி வைத்துவிட்டு அவர் தருகிற அந்த ஒரு சிறிய சுமையாகி அந்த பாரத்தை நாம் சுமக்க இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் அநேக நேரங்களிலே ஒரு வேடிக்கையான ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஒரு வயதான ஒரு அம்மா தன்னுடைய தலையிலே மிகுந்த ஒரு பாரமான ஒரு விறகு கட்டை கொண்டு சுமந்து கொண்டு வரும்பொழுது அந்த வழியாக வந்த ஒரு மாட்டு வண்டி ஓட்டி கொண்டு வந்த ஒரு மனிதன் அந்த அம்மாவின் மேல் இறக்கப்பட்டு அந்த அம்மாவை, அம்மா இவ்வளோ பெரிய வெயிட்டோடு கூட வருகிறீர்களே, என்னுடைய வண்டியில் ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களுக்கு உதவி செய்ய முற்பட்ட பொழுது அந்த அம்மா வண்டியில் ஏறி உட்கார்ந்திருந்தார்கள். திரும்பவும் அவர்கள் ஐயோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முணங்குகிற ஒரு சத்தம் கேட்டு வண்டிக்காரன் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த அம்மா வாட்டு வண்டியில் ஏறியிருந்தார்களே ஒழிய தன்னுடைய தலையில் வைத்திருந்த அந்த வெயிட், அந்த பாரத்தை அந்த வண்டியின் மேல் அவர்கள் இறக்கி வைக்கவில்லை. இன்றைக்கும் ஆண்டவரிடத்தில் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி அவருடைய அழைப்பை பெற்று வந்திருக்கிற நாம் அநேக நேரங்களில் நம்முடைய சுமைகளை நாமே சுமக்கிறவர்களாக இருக்கிறோம். ஒரு பரிமாற்றத்தை ஆண்டவர் விரும்புகிறார். உன்னால் சுமக்க முடியாத, உன்னால் வெற்றி பெற முடியாத, உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத அத்தனை காரியங்களையும் என்னிடத்தில் இறக்கி வைத்துவிடு. நான் உனக்கு கொடுக்கிற ஒரு சின்ன பணி, நீ எனக்கு இந்த பூமிக்கு உப்பாக இருக்க வேண்டும், நீ இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்க வேண்டும், நீ இந்த பூமிக்கு நற்கந்தகமாக இருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். என் சுமை லகுவாயும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று சொன்னார். இந்த பூமியில் சுவையற்று வாழ்வின் சுவையை அறிய முடியாமல் வாழ்கிற ஜனங்களோடு கூட கலந்து அவர்களுடைய வாழ்க்கையில் உப்பாக மாறி அவர்களுடைய வாழ்க்கையை சுவையேற்றுகிறவர்களாக கலந்து வாழ வேண்டும் என்று சொல்லி நம்மிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அந்தகார இருளில், மரண பயத்தில் வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிற, பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற, வெளிச்சமில்லாத சூழ்நிலையில் வாழ்கிற ஜனங்களுக்கு இந்த உலகத்தில் அவருடைய வார்த்தைகளை கொண்டு வந்து ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு உலகத்தில் பிரகாசிக்கிறவர்களாய் அழைக்கப்பட்ட நம்ம அவருடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒன்றாவது, துர்க்கந்தகமாய் அல்ல நம்முடைய வாழ்க்கை, மற்றவர்களுக்கு நற்கந்தகமான ஒரு வாழ்க்கை. நம்முடைய பேச்சு அவர்களுக்கு பிடிக்கக்கூடியதாக, நாம் பேசுகிற வார்த்தைகளுடைய இருதயத்தை கொழுந்து விட்டு எரிய செய்கிறதாக, நம்மை பார்க்கும் பொழுதே ஐயோ இவர்கள் வந்து
கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்ல மாட்டார்களா என்கிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை நற்கந்தங்களை வீசுகிறதாக, நம்முடைய வார்த்தைகள் நற்கந்தங்களை வீசுகிறதாக இந்த பூமியிலே நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். நம்முடைய எல்லா பாரங்களையும் அவர் மேலே இறக்கிவிட்டு அவர் சொல்லுகிற இந்த ஒரு சின்ன கட்டளைகளை உப்பாக, வெளிச்சமாக, நற்கந்தகமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக தன்னோடு கூட வரும் பொழுது அவனவனுக்கு அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லுகிறாரே, அந்த பலனை, அந்த ஆசீர்வாதங்களை தந்து நம்மை வழி நடத்துவார். கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே, வெளிச்சம் கொடுக்கணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணும்.